இப்போ உள்ளலுக்குன்னு ஒரு படத்துக்காக ஊர்வசிக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க தைரியமாக சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருக்கலாம், மலையாள இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஒதுக்கிட்டாங்க, இப்போ ஜேபேபி படங்கள்லாம் பார்க்கலையான்னு சொல்லி ஒரு தைரியமாக வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க இல்லையா? இந்த தைரியமே தமிழ் நடிகர்களுக்கு இங்கே இருக்கிற யாருக்கும் வந்துட்டு இந்த படத்துக்கு ஏன் கொடுக்கலன்ற கேள்வி ஏன் கேட்க தோணலை? இல்லை, அதுதாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் அடிமைகள் தான் இந்த திரையுலகை சேர்ந்தவர்கள். இதற்கு வந்து விதிவிலக்காக ஒரு சிலர் இருக்கலாமே தவிர 99% ஆட்கள் ஆளுங்கட்சியின் அடிமைகள் தான். அது ஒன்றியத்தை ஆள்கிற ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மாநிலத்தை ஆள்கிற ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அடிமைகளாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க தான். நீங்கள் சொன்னதுக்கும் ஆமாம், சொல்ல போகிறதுக்கும் ஆமாங்கிற ஒரு அடிமை மனநிலை இவங்க கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கருத்து சொல்வதால் உங்களுக்கு வந்து அந்த ஆளுங்கட்சி உங்கள் மீது கோபம் அடையும்னு நீங்கள் நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய கோடைத்தனம் இல்லையா? இப்போ பாருங்கள், தேசிய விருது இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. நான் எதிர்பார்த்த இந்த படத்துக்கு விருது கிடைக்காதது ஏமாற்றம்ங்கிற ஒரு கருத்தை கூட உன்னால சொல்ல முடியலன்னா, நீ எல்லாம் இப்படி திரையில வந்து ஒரு ஹீரோவா உங்களை வந்து முன்னிறுத்துறீங்க. நீங்க எல்லாம் ஒரு அட்டகத்தி தானே. என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இப்படி இருக்கணும் என்பதை தாண்டி வந்து இப்படிப்பட்ட கோடைகளை மக்கள் வந்து அடையாளம் கண்டுக்கணும். அடடா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கோடை, என்ன ஒரு தைரியமா கருத்து சொல்லவே அஞ்சுகிற ஒரு கேரக்டர். இவர் சினிமாவில் வந்து பெரிய வீரனா நடிக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் வேஷம். அது இவருடைய முகமூடி அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும்.